ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியைச் சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். மகரத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உச்சகுரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், ராசிநாதனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் என்னங்க ஸ்பெஷல்? 3 சுபகிரகம் உங்கள் ராசியை பார்க்குது. இது உங்கள் ராசியை தவிர வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க. புதன் சுக்கிரன் குரு 3 பேரும் கடகத்தில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. 3 சுபர்கள் ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினையான ஒன்று. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் நடுப்பகுதியில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வேற அவங்க ராசியில் உட்காந்து 4 சுபர்களாக மாறுவார். பௌர்ணமி அப்போ தான் ஆனி மூலத்தில் தனுசு ராசியில் பௌர்ணமி நடக்கும். தனுசு ராசியில் பௌர்ணமி சந்திரன் 2ஆவது நாள் மகர ராசியில் உட்காருவார் அவங்க ராசியில். ஆக ஆனி மாதம் முழுவதும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம். முன்னேற்றங்கள் இருக்கும். 20 வயதுக்காரருக்கு, 30 வயதுக்காரருக்கு, 60-70 வயதுக்காரருக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் நல்லவைகள் அதிகம் நடக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய, சமாளிக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தைரியமாக செயல்படுங்க. ஒரு வேலை போச்சு கவலைப்படாதீங்க, வேலை அதை விட நல்ல வேலை கிடைக்கும். தொழிலை ஆரம்பிச்சுட்டு சிக்கலாக இருக்குது கவலையே படாதீங்க, அதே தொழில் கை கொடுக்கும். கை கொடுக்காத வியாபாரம் நல்ல லாபகரமாக இருக்கும். நல்ல உதவியாளர்கள் அமைவாங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்க போது. கடந்த 7-8 வருடங்களாக நன்றாக இல்லாதவர்கள், 5 வருஷமாக நல்லா இல்லாதவங்க எல்லாருக்குமே மகராசிக்காரர்களுக்கு படிப்படியான நன்மைகள். இந்த பாருங்கள், பிறந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தி அமைப்புகள் தான் முதன்மை பலன்களை செய்யும் என்றாலும் கூட
கோச்சாரத்தில் யோக கிரகங்கள் பெரிய அளவில் நல்லா இருக்கும்போது 6-8 தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருந்து கஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு அல்லது அந்த கஷ்டத்தை கடைசி நேரத்தில் அப்படி இதாகிற அளவுக்கு மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்திட்டு தள்ளிவிட தான் போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தபால்னு ஒருத்தர் வந்து பின்னாடி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் போது மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும். மகர ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மையிலே நிற்க போதுங்க. என்னுடைய பலனை வந்து படிப்படியாக உணர்வீங்க. இந்த வருஷம் திரும்பி பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த தமிழ் வருஷமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் வருஷமாக இருந்தாலும் சரி, ஒரு 6 மாதம் கழித்து பாருங்கள், உச்சகுருவின் பார்வை எந்த அளவிற்கு நம்மளுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது, எந்த அளவிற்கு இப்போது இந்த பிரச்சனையை நமக்கு ஓரளவிற்கு தீர்த்திருக்கிறது. நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையே வரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. எப்போதோ ஒரு முறை தான் சுபர்கள் எல்லாருமே ஒரே ராசியை தொடர்பு கொள்வார்கள். அது இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு நடக்குது. எப்போதோ ஒரு தடவை தான் அது நடக்கும். குருவும் சுக்கிரனும் புதனும் ஒரே ராசியில் சம்மந்தப்படுறது 2 ராசிக்கு தான், கடகம் மகரம். சுபர்களுடைய பார்வைக்கு தான் அதிக வலிமை. கடகராசியை விட மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்க போகிறதுனால அனைத்திலும் ஒரு நிறைவு இருக்கும். நண்பர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு அவர்களாலேயே ஆதாயம் இருக்கக்கூடிய தன்மை, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி யார் என்பது தெரியக்கூடிய தன்மை என மகரத்திற்கு சுருக்கமாகவே சொல்லிடுறாங்க. சாதிக்க போகிறீங்க, எந்திரிச்சு நின்று சுறுசுறுப்பாக வேலையை பாருங்கள். அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு சுப கிரகங்கள் 6ஆம் இடத்துல ஒன்று கூடி இருக்கின்றன. புதன், குரு, சுக்கிரன். மிக மிக முக்கியமாக 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருகிறார். மாதம் முழுவதும் 7ஆம் அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்க ராசிநாதனுக்கு குருவின் பார்வை இருப்பது மிகப்பெரிய யோகம். என்னங்க நடக்கும்? தொழில் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமாக நடக்கும். 10ஆம் இடத்தை போய் உச்சகுரு பார்க்கிறாரு. கடன் வாங்க வேண்டி வரும். சுப கடன்கள் வாங்க வேண்டி வரும். கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் கூடவே வரும். வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், நிலையான நிறைவான நல்ல கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. வீடு இப்போ கட்டலைங்க, வீடு கட்டுறதுக்கு ஒரு மனம் வாங்க போகிறேன் அல்லது ஒரு காடு வாங்க போகிறேன், ஏதாவது கையில் இருக்கிற ஒரு பணத்தை காலி பண்ண போகிறேன், நல்ல விஷயமா சுப விஷயமா என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் கடன்கள் வந்தாலும் கூட அதன் மூலமாக நல்ல நிறைவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை பேருக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி மனக்கலக்கம் இருக்கும். அது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு கவலைப்படாதீங்க. ராசியோ ராசிநாதனோ குருவின் தொடர்பில் இருக்கும்போது எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அது இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி கணவனின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாமனார் வீட்டில் எல்லாமே இருக்குது, எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க, என்னை கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து கை தூக்கி விட்டாங்கன்னா நான் எங்கேயோ சாதிப்பேன்ட்டு மச்சான் மீது மாமா மீது கொஞ்சம் குறைகளை கொண்டவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்திகள், யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய தன்மை. சகோதர அமைப்புகளில் கொஞ்சம் குறைகள், அக்கா தங்கச்சி விஷயங்கள் பெரிய அளவில் லொல்லு பண்ணுதுங்க, எவ்வளவு தாங்க செய்கிறது என்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு சுப விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. இதை உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பிரிச்சுக்கலாம். அம்மாவுக்காக செலவு பண்ணுறது, அக்கா தங்கச்சிக்காக செலவு பண்ணுறது, மகளுக்காக, மனைவிக்காக, காதலிக்காக செலவு பண்ணுறது. அதன் மூலமாக அவர்கள் ஆண்களுக்கு பெண்களால் செலவு, பெண்களுக்கு ஆண்களால் செலவு. இது இப்படித்தான் அமையும். 6ஆம் இடத்துல 3 சுபர்கள் ஒன்று கூடி இருப்பது என்பது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றவர்களை அசத்தக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல்கள்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லைங்க. சிலருக்கு நிறைய பயணங்கள் இருக்கும். பாஸ்போர்ட்டு விசாவில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு வில்லங்கங்கள்லாம் அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லாமே கிளியரன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான விசா அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினச்ச மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே நல்ல படிப்பு தன்மைகள். நீட்டில் பாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக வருகிறது. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. சிலருக்கு சுப பிரிவாக குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்பு, அதான் அந்த படிப்பு கிடிப்பு கல்யாணம் ஆகிறது. இந்த மாதிரியாக வீட்டில் இதுவரை மங்கள விஷயங்கள் நடக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த ஆசை அப்படியே நிறைவேறக்கூடிய நல்ல மாதங்க 2026 ஆனி மாதம். மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் இப்போது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக 40 வயதுகளுக்கு தாண்டினவர்களுக்கு உச்சகுருபானவர் இப்போது ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில்துறை முன்னேற்றங்களை கொடுப்பார். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இளைஞர்களுக்கு இருந்தே தீரும். நல்ல வேலையாக பாதுகாப்பு கவசமாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். ஆனால்
ஜென்மச்சனி தான். சனி பகவான் எப்போவுமே ஒரு ராசியில் வந்து உட்கார்ந்தார்னா அந்த ராசியை தாமதப்படுத்துவார், தடைகளை ஏற்படுத்துவார், முடக்குவார். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தப்பிச்சிட்டிங்க. ஒரு வருஷமாக உங்களுக்கு டைம் நல்லா இல்லை. இப்போ இந்த மே மாதத்துலேருந்து அப்படியே நல்லா இருக்குது. இந்த ஆனி மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குத்துதே குடைதேன்ற மாதிரியாக ஏதாவது ஒன்று அகலக்கால் வச்சுட்டு அவரவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளின் அடிப்படையில் இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், இங்கே ஏமாந்துட்டேன், அங்கே ஏமாந்துட்டேன்னு இருக்கும். ஒருத்தர் பணத்தை ஏமாறுவார், ஒருத்தர் உடலை ஏமாறுவார், ஒருத்தர் மனதை ஏமாறுவார். இதை வயசுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கங்க. யாரையும் நம்பாதீங்க. சின்னவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும். குறிப்பாக பெண்கள் இப்போது தான் இழக்கக்கூடாததை இழந்து விட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய தன்மைகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சில இடங்களில் பேசி விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2015-16 பேசி கரெக்டாக 10 வருஷம் கழித்து என்கிட்ட சகோதரிகள் பேசினவங்கலாம் இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நீங்கள் ராசி பலனில் சொன்னீங்க, எனக்கு சொன்னீங்க, அது அப்படியே நடந்ததுன்னுவாங்க. ஜென்மச்சனி நடக்கும்போது கண்கள் கட்டப்படும், மனசு இருட்டாயிடும், புத்தி வேலை செய்யாது. இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படியே ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு 30 வயசுகளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதே 30 வயது தாண்டியவர்கள் 40-50 வயது தாண்டியவர்களுக்கு அமோகமாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் 2ஆம் சுற்றுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார், ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். வாழ்க்கையில் எதுக்காக பிறந்தோன்ற ஒரு சந்தோஷத்தை இப்போ சனி பகவான் 2ஆம் சுற்றாக செய்வார். தொழிலை நல்லா வைப்பார், வேலையை நல்லா வைப்பார், காசு பணம் சம்பாதிக்க வைப்பார், என்ன கொஞ்சம் அலைச்சலை வைப்பார். அலைஞ்சாலும் கொஞ்சம் காசு பணம் கிடைக்கிறது என்கின்ற ஒரு தன்மையில் வைப்பார். இளைஞர்கள் மட்டும் யாரையும் நம்பாதீங்க. பெத்த தாய் தகப்பனை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது. கூட பிறந்தவங்கள ரத்த உறவுகளை மட்டும் நம்பலாம். ஃப்ரெண்டெல்லாம் நம்பிடாதீங்க. அதாவது நீ அரிசி எடுத்துகிட்டு வா, நான் உமி எடுத்துகிட்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி திங்கலாம்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான சில சம்பவங்கள் இளைய பருவத்தினருக்கு நடக்கும். வேலையிலலாம் கொஞ்சம் இதாக இருங்க. காதல் இதெல்லாம் வேண்டாங்க. கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்குவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயம். எப்போவுமே படுத்து கிடக்கணும், சோம்பலாக இருக்கும். எந்திராடேன்னு அம்மா அப்பா ஏதாவது சொல்லி ராத்திரியில் தான் வேலை செய்ய பிடிச்சி வீட்டை விட்டே வெளியே வராமல் பிடிச்சி இப்படிலாம் நிறைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. போன வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்தது. மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மட்டும் கொஞ்சம் சோம்பல் இருக்கும். எதையும் விட்டேத்தியான ஒரு மனப்பான்மையோடு கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் 50-40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இது இருக்காதுங்க. அவர்களுக்கு தொழில்துறை நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சொத்து சொகுல் சேர்க்கை வரும். ஆனி மாதம் நல்ல மாதம். 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் 3 சுபர்கள் ஒன்று கூடுறாங்க. கஷ்டப்பட்டாலும் அதற்கான பலன் இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஆனி மாதம்